இன்றைக்கி புழுங்கலரிசிலாம் எதுவுமே கலக்காமல் வெறும் பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் மட்டுமே சேர்த்து ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்பத்தை ஊற்றி எடுக்கிறது இப்படி கையில் எடுத்தாலே நல்லா அழகாக வரும். அந்தளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி நல்லா மாவு அரிசியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே டம்ளரில் எந்த டம்ளர் இருக்கோ அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த ஊறினதை நல்லா கழுவிட்டு நான் இப்போ மிக்சியில் தான் போட போகிறேன். மிக்சியில் அடிச்சுக்குவாங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும், லேசாக கொஞ்சம் அதாக பருவம் இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு உப்பு சேர்த்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஆப்பம் நம்ம காலையில் சுடுறோம்னா இதை இப்போ நான் நைட்டு அரைச்சி வைக்கிறேன். நான் வெளியிலே வச்சோம்னா கொஞ்சம் புளிக்கும். இந்த அளவுக்கு எல்லா உப்பையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே வெளியிலே வச்சுருவோம். இப்போ அந்த மிக்சி கழுவுன தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே இந்த ஆப்பத்துக்கு புழுங்கலரிசி தேங்காய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் பச்சரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த தண்ணியை மட்டும் காலையில் நம்ம கஞ்சியாட்ட இப்போ காய்ச்சிடுறது. இந்த அளவுக்கு கஞ்சியாட்ட காய்ச்சிக்கலாம். அடி பிடிக்காமல் காய்ச்சணும். இந்த அளவுக்கு காய்ச்சி இப்போ அதை அந்த கஞ்சி இந்த மாவோட கலந்துருவோம். நமக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு எவ்வளவு தண்ணியாக, தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துருங்க. தண்ணி பத்தலைன்னா கூட பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு துளி சோடாப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா சோடாப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் பச்சரிசி சேர்க்கறதுனால கொஞ்சம் மொறுமொறு கொஞ்சம் ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் கலந்துங்க. கலந்துக்கிட்டு நமக்கு ஆப்பம் சுடுற மாதிரி தண்ணியாக மாவு கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும். அப்படியே மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ தேங்காய் பால் செய்கிறதுக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூவோட இப்போ நான் அதோட 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த ஏலக்காவும் சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பச்சரிசி இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்தோம்னா கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி சேர்க்குறது. இப்போ 2 தடவை நல்லா அடித்து பால் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பால் எடுத்து தேங்காய் பால்லையுமே உடனே ஜீனி கலந்துட வேணாம். சாப்பிடையில ஜீனி கலக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பால் நீத்து போகாமல் இருக்கும். இந்த தேங்காய் பால் கலக்கையில் ஒரு துளி உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் இனிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். சாப்பிடையில மட்டும் இனிப்பு கலந்து நல்லா கலக்கி விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கல் காஞ்சிருச்சு, ஆப்பம் ஊற்றலாம். ஒரு கரண்டி ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு அப்படியே சுற்றி எடுத்து வளைச்சி விட்டுருங்க. ஆப்பமே ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது புழுங்கலரிசி, இதில் தேங்காய் எதுவுமே இதில் கலக்கல. இந்த மாவில் இந்த கஞ்சி மட்டும்தான், இந்த கஞ்சி ஊற்றினாலே இவ்வளோ சாஃப்டாக வருது இந்த ஆப்பம். அப்படியே எடுத்து வச்சுருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தொட்டு பார்த்தாலும் நடுவில் ரொம்ப மெதுமெதுன்னு தான் இருக்குது ஆப்பம். ரொம்ப ரப்பாலாம் இல்லை. இது சாப்பிட்றதுக்கு நமக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி இது கூட வச்சுக்கலாம். இது கூட இந்த தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேலையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியிலே போட்டு எல்லா வேலையுமே செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான இந்த ஆப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.